ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் டைமென்ஷன் அனாலிசிஸில் பக்கிங்ஹாம் மெத்தடு அப்படின்ற ஒரு மெத்தடில் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். சரிங்களா? த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் டெல் பி இன் எ பைப் ஆஃப் டயாமீட்டர் d and length L due to turbulent flow depends on the velocity v, viscosity mu, density rho and roughness k using Buckingham's pi theorem. Obtain an expression for del p. சரிங்களா? இப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு நம்ம பார்க்குறதுக்கு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய என்ன விஷயம்னா எக்ஸ்பிரஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாக ஏற்கனவே நிறைய க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெத்தட் என்னென்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் மூலியமாக கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒவ்வொரு வேரியபிளுக்கும், அதாவது வெலாசிட்டி அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும், லென்த்துன்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும், டயாமீட்டர் டின்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த டைமென்ஷன்ஸ் மூலியமாக நாம் ஒரு எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு உதவுறது ரெண்டு விஷயங்கள் உதவுது. ஒன்று பக்கிங்ஹாம்ஸ் பை தியரம்ன்ற ஒரு விஷயம் உதவுது, ரெண்டாவது ரேலக்ஸ் மெத்தடுன்னு ஒன்று உதவுது. சரிங்களா? இதில் பக்கிங்ஹாம்ஸ் மெத்தடு தான் இப்போ முதல்ல பார்க்குறோம். அதன் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டெல் பி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணுறோம். இந்த டெல் பின்ற ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணுறோம். டெல் பின்றது என்னென்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர், அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுங்கிறது எதன் மூலியமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் அதில் அடங்குது, எதெல்லாம் வேரி ஆனிச்சுன்னா அதில் ப்ரெஷர்லாம் டிஃப்ரென்ஸ் ஏற்படணும்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் தேவைப்படணும் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. அதாவது டெல் பிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டயாமீட்டர், லென்த்து, வெலாசிட்டி, விஸ்காசிட்டி, ரோ டென்சிட்டி, கேங்கிறது ரஃப்னஸ். சரிங்களா? அப்போ இத்தனை ஃபேக்டர்ஸ் 1 2 3 4 5 6 விதமான ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் இந்த டெல் பிங்கிறதுக்கு நமக்கு ஒரு காரணியாக இருக்குது. டெல் பி தேவைப்படுதுன்னா இத்தனை ஃபங்க்ஷன்ஸும் இத்தனை வேரியபிள்ஸும் எனக்கு தேவைப்படுது. சரிங்களா? இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, இது ஒரு பக்கிங்ஹாம் மெத்தடில் எப்படி எழுதிக்கிறேன்னா F1 = F1 இன்ட்டு டெல் பி டி எல் வி மியூ ரோ கே ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். அதாவது இது ஃபர்ஸ்ட் வேரியபிள், இது 2 3 4 5 6 7. சரிங்களா? இப்போ எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு மொத்தம் எத்தனை விதமான வேரியபிள்ஸ் தேவைப்படுதுன்னா 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் தேவைப்படுது. அதாவது டெல் பின்ற ஒரு வேரியபிளுக்கு எனக்கு 6 விதமான வேரியபிள்ஸ் தேவைப்படுது. அப்போ இதில் என்னென்ன விதமான வேரியபிள்ஸ் ஈடுபடுது? 1லேருந்து 7 வரைக்கும் வேரியபிள்ஸ் ஈடுபடுது. அப்போ F1 ப்ராக்கெட்டில் இந்த 7 ஃபங்க்ஷனையும் எழுதிட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறோம். அப்போ இந்த மெத்தடில் மொத்தம் எத்தனை விதமான வேரியபிள்ஸ் ஈடுபடுது? மொத்தம் 7 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இங்கே ஈடுபடுது. இதுதாங்க எழுதியிருக்கிறது. அடுத்தது ஒவ்வொரு வேரியபிளுக்கும் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்து எழுதணும். இது ஏற்கனவே நம்ம பிடிஎஃப்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதில் டெல் பிங்கிறது என்னென்னா L-1 T⁻⁻2. அதாவது என்னென்னா இருக்கிறதுலே ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் 3 இருக்குது. மாஸுக்கு எம்னும், லென்த்துக்கு எல்னும், டைமுக்கு டீனும் 3 விதமான ஃபங்க்ஷனல் டைமென்ஷன்ஸ் இருக்குது. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ டயாமீட்டருங்கிறது எதை குறிப்பிடும்? ஒரு எம்எம்ஓ, ஒரு மீட்டரோ அந்த மாதிரி விஷயத்தை குறிப்பிடும். அப்போ அது எதை செயல்படுது, எதை வச்சு செயல்படுது? லென்த்தை வச்சு செயல்படுது. அப்போ லென்த்து, அப்போ டயாமீட்டருக்கு என்னது? லென்த்து தான் டைமென்ஷன். அதே மாதிரி லென்த்துக்கு லென்த்து தான் டைமென்ஷன். வெலாசிட்டிக்கு என்னது? லென்த்து டிவைடட் பை டைமு. வெலாசிட்டிங்கிறது என்ன? சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது, இத்தனை செகண்டில் போயிருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு லென்த்து எத்தனை செகண்டு, அது டைமு. அப்போ L இன்ட்டு T⁻⁻1 இப்படி தான் வெலாசிட்டி உருவாகுது. அதே மாதிரி மியூங்கிறதுக்கு ஈக்குவல் டு m இன்ட்டு L⁻⁻1 இன்ட்டு T⁻⁻1. அதே மாதிரி டென்சிட்டிக்கு m இன்ட்டு L⁻
கியூபு. ஏன் அப்படின்னா மாஸ் பை கிலோகிராம் பர் மீட்டர் கியூபு இந்த மாதிரி தானே டைமென்ஷன்ஸ் வரும், அதனால. சரிங்களா? அதே மாதிரி ரஃப்னஸ் ஃபேக்டருங்கிறது எல்லுக்கானது, எல்லு. இப்போ ஆக மொத்தம் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ்ன்றது என்னவா இருக்குது, m = 3 இருக்குது. அப்போ எனக்கு பக்கிங்ஹாம் பை தியரத்தில் எத்தனை நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னா n - m அப்படின்னு சொல்கிறது. என்னங்கிறது இங்கே என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கிறது. இன்க்ளூட் ஆகிருக்கிறது மொத்தம் எத்தனை, இந்த டெல்பியும் சேர்த்து மொத்தம் 7 வகையான வேரியபிள்ஸ் எனக்கு இன்க்ளூட் ஆகுது. அப்போ 7 - 3 = 4. அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் எத்தனை தேவைப்படுதுன்னா மொத்தம் நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ் எத்தனை தேவைப்படுதுன்னா மொத்தம் 4 விதமான பை டேர்ம்ஸ் தேவைப்படுது. அப்போ f1 ஃபங்க்ஷன் ஆஃப் π1 π2 π3 π4 = 0ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு பை டேர்முக்கும் நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் தேவைப்படுதுன்னா, அதாவது பை டேர்ம் நம்மளுக்கு வேரியபிள்ஸ் மொத்தம் என்னென்ன இருக்குது, சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஒன்று இருக்குது, டயாமீட்டர் இருக்குது, லென்த் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, மியூ இருக்குது, ரோ இருக்குது, கே இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ மொத்தம் 7 விதமான வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ பை டேர்ம்ஸ்ன்னு எடுத்தோன்னா மொத்தம் 4 இருக்குது. சரிங்களா? பை டேர்ம்ஸுங்கிறது மொத்தம் 4 இருக்குது. அப்போ ஒவ்வொரு பை டேர்முக்கும் எனக்கு என்ன தேவைன்னா m+1 வேரியபிள்ஸ் தேவை. m+1னா mங்கிறது எவ்வளோ, இங்கே 3. mங்கிறது என்ன, ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் 3. அப்போ +1னா மொத்தம் 4 வேரியபிள். ஒரு பை டேர்முக்கு எனக்கு மொத்தம் 4 வேரியபிள்ஸ் தேவை. சரிங்களா? இப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறேன், π1 π2 π3 π4ன்னு 4 எழுதிக்கிறேன். இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் தேவை, மொத்தம் 4 விதமான வேரியபிள்ஸ் தேவை. என்கிட்ட இருக்கிறது என்ன, மொத்தம் 7 விதமான வேரியபிள்ஸ். அப்போ அந்த 7 விதமான வேரியபிள்ஸ்லேருந்து ஏதாவது 3 வேரியபிளை மட்டும் நான் ரிப்பீட்டடு வேரியபிளாக எழுதுகிறேன். ஓகேங்களா? 4 பை டேர்ம் தேவை, π1 π2 π3 π4. ஒவ்வொரு π1க்கும் எனக்கு எத்தனை தேவைன்னா 4 விதமான வேரியபிள்ஸ் தேவை. சரிங்களா? அப்போ 3 ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ்க்கு 3 ஃபண்டமெண்டல் வேரியபிள்ஸுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை ரிப்பீட்டட் வேரியபிளாக போட்டுக்கிட்டு மிச்சம் இருக்கிற வேரியபிள்ஸு ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபை டேர்முக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் எதை செலக்ட் பண்ணிக்கிறேன்னா டி டயாமீட்டர், வெலாசிட்டி, ரோ, டென்சிட்டி. சரிங்களா? இந்த 3த்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிப்பீட்டடு வேரியபிள்ஸாக சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சூஸ் பண்ணனா π1 = என்ன வரும், டி வி ரோ. மிச்சம் இருக்கிறது என்னென்ன இருக்குது, இந்த பாருங்க, மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குது, டி வெலாசிட்டி போயிடுச்சு, அதுக்கப்புறம் ரோ போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது என்ன, டெல்பி ஒன்று இருக்குது, அடுத்தது எல் ஒன்று இருக்குது, அடுத்தது மியூ ஒன்று இருக்குது, அடுத்தது கே ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போ மொத்தம் 4 விதமான வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த 4 விதமான வேரியபிள்ஸையும் ஒவ்வொரு பை டேர்முக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ டி பவரில் a1, விக்கு பவரில் b1, ரோக்கு பவரில் c1 இன்டூ அதில் ரிப்பீட்டட் வேரியபிள் இல்லாமல் நான் ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸில் ஒன்றுத்தையும் ஒவ்வொரு ஃபை டேர்ம்லையும் எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி φ1 φ2 φ3 φ4 இந்த 4த்துக்கும் a1 b1 c1 மட்டும் பவரில் மட்டும் மாறிட்டே இருக்கும். இந்த dv ரோங்கிறது ரிப்பீட்டட் வேரியபிளாக இருக்கும். நான் ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸை ஒன்றுத்தையும் ஒவ்வொன்றுத்துலையும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், φ1 டேர்மை மட்டும் எடுத்து அதை முதல்ல டைமென்ஷன் மெத்தட் மூலமா அனலைஸ் பண்ணுறோம். இப்போ φ1ங்கிறத நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், m0 l0 t0. அதாவது ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எம்முக்கு பவரில் 0, எல்லுக்கு பவரில் 0, டீக்கு பவரில் 0. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம பேசிக்காக இந்த 3 வேரியபிளுக்கு இந்த ரிப்பீட்டட் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, டிக்கு என்னது எல்லு, விக்கு என்னதுன்னா எல் இன்ட்டு டி பவர் -1, அதே மாதிரி ரோக்கு என்னது எம் எல் பவர் -3. இந்த 3 பேசிக் டைமென்ஷன்ஸையும் எழுதிக்கிறோம். அதுக்கு பவரில் என்ன பண்ணுறோன்னா a1 எல்டி -1 b1, ரோக்கு ml -3 பவரில் c1 இன்டூ இப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுக்கான டைமென்ஷன்ஸ் என்ன. அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர்னா P2 - P1 P1 - P2 அப்படின்னு சொல்கிறது தான், ரெண்டுமே ப்ரெஷர் தான். அப்போ அதோடைய டைமென்ஷன்ஸும் மாறாது. அதனால ப்ரெஷருக்கான டைமென்ஷன்ஸ் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். சரிங்களா? இப்போ m0 =
இதில் இப்போ எல் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. இந்த டேர்மில் எம்முக்கான டேர்ம்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணி எடுத்து எழுதணும். இப்போ எம் நாட் ஈக்குவல் டு எம்முக்கு இதில் வேல்யூ இருக்கா இல்லை, இதில் இருக்கா இல்லை, இதில் இருக்கா இருக்குது, என்ன இருக்குது, எம் எல் மைனஸ் 3 பவரில் C1. அப்போ எம் C1ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது அடுத்த வேரியபிளில் பார்த்தா எம்னு ஒன்று இருக்குது. அப்போ எம்மு பவரில் எதுவும் கிடையாது. ஸோ வி ஹாவ் டு அஸ்யூம் இட் அஸ் 1. சரிங்களா? அப்போ எம் நாட் ஈக்குவல் டு எம் C1 எம் பவரில் 1. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பவரில் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ எம் நாட்டுக்கு 0, C1 எம் பவர் C1 இன்ட்டு எம் பவர் 1. அப்போ பவரில் இருக்கிற டேர்ம் என்னாகும், ப்ளஸில் வரும். அப்போ 0 ஈக்குவல் டு C1 ப்ளஸ் 1. ஓகேங்களா? அப்போ அல்டிமேட்டாக எனக்கு என்ன ஆச்சு, C1 ஈக்குவல் டு -1ன்னு ஆயிடுச்சு. அதே போல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்ம்ஸுக்கும் நம்ம எடுத்து எழுதணும். அப்புறம் எல் நாட்டு. அப்போ எல் நாட் ஈக்குவல் டு என்ன செய்தி, எல் நாட் ஈக்குவல் டு எல் பவர் A1 ஒன்று இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறேன். இதில் எல்லுக்கு பி பவர் 1ன்னு ஒன்று இருக்குது. அப்போ பி பவர் 1. இங்கே எல் பவர் -3 ஒன்று இருக்குது, அதுக்கும் பவரில் C1ன்னு ஒன்று இருக்குது. அப்போ எல் பவர் -3 இன்ட்டு C1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே என்ன இருக்குன்னா எல் பவர் -1 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன படிக்கிறேன், எல் பவர் -1ன்றதை எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ இந்த பவரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஈக்குவலேட் பண்ணோன்னா 0 ஈக்குவல் டு A1 ப்ளஸ் B1 -3C1 -1ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? இது ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்தது டி பவர் நாட் இருக்கு இல்லையா, பவர் 0 இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறோம். டி பவர் நாட் ஈக்குவல் டு டி பவர் எங்கெங்கே இருக்குன்னு அனலைஸ் பண்ணோன்னா இங்கே ஒன்று இருக்குது, டி பவர் -1 இன்ட்டு B1. அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் ஒன்று இருக்குது, டி பவர் -2. அப்போ 0 மைனஸ் B1 -2. அப்போ இது மூலமா நான் என்ன பண்ணலாம், B1 உடைய வேல்யூ என்னன்றதை எடுத்து எழுதலாம். -B1 ஈக்குவல் டு +2ன்னு வந்துடும். அப்போ B1 ஈக்குவல் டு -2ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ எனக்கு ரெண்டு டேர்ம்ஸ் கிடச்சிருச்சு. C1 ஈக்குவல் டு -1ன்னும் B1 ஈக்குவல் டு -2ன்ட்டு ரெண்டு டேர்ம் கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 0 ஈக்குவல் டு A1 மைனஸ் B1க்கு பதில் -2, அதுக்கப்புறம் -3 -3 இன்ட்டு C1க்கு பதில் -1 -1. சரிங்களா? அப்புறம் 0 ஈக்குவல் டு A1 -2 ப்ளஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 -1. அப்போ எனக்கு என்ன கிடச்சிருது, A1 உடைய வேல்யூ என்னன்றதை கிடச்சிருச்சு. A1 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? இதே போல் என்ன பண்ணணும்னா திருப்பி அந்த பை டேர்மில் எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ A1 உடைய வேல்யூ என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம், 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். B1 உடைய வேல்யூ -2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். C1 உடைய வேல்யூ -1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது எல்லாத்தையும் 5-1 ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். 5-1 ஈக்குவல் டு இப்போ என்ன, D பவர் 0, V பவர் B1க்கு பதில் -2, அதே மாதிரி ரோ பவர் C1க்கு பதில் -1 இன்ட்டு டெல் P. சரிங்களா? அப்போ 5-1 டேர்ம் என்னன்றது எனக்கு கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ 5-1 ஈக்குவல் டு என்னது, டெல் P டிவைடட் பை V ஸ்கொயர் இன்ட்டு ரோ. சரிங்களா? அப்போ 5-1 ஈக்குவல் டு del P minus rho del P divided by rho V square அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் நாம கண்டுபிடிச்சோம், எழுதியாச்சு. அதை இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பி phi 2 டேர்ம்ட்டு எழுதணும். phi 2 டேர்ம்க்கு என்ன, phi 2 டேர்ம் நம்ம இங்கே ஆரம்பத்தில் எழுதணும் இல்லையா, அதே தான். phi 2 டேர்ம் d into d power a2 v power b2 rho c2 into l. அப்போ அதை அப்படியே திருப்பி இங்கே எழுத வேண்டியதான். அந்த ஈக்குவேஷனை எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ டிக்கான பேசிக் டைமென்ஷன் எல், விக்கான பேசிக் டைமென்ஷன் எல் பவர் டி -1, ரோவுக்கான பேசிக் டைமென்ஷன் எம் எல் பவர் -3, எல்லுக்கு லென்த் எல்லில் இருக்கிறது. அப்போ phi 2 equal to l power a2 l t -1 பவரில் B2 M L -3 பவரில் C2 இன்ட்டு L.
இப்போ பை டூக்கு பதில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், எம் நாட் எல் நாட் டி நாட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு எல் பவர் ஏ டூ. அந்த டேர்ம்ஸை அப்படியே திருப்பி ரிப்பீட்டடாக எழுதி வைக்கிறோம். இப்போ ஒவ்வொரு டேர்மாக நான் திருப்பி எடுத்து எழுதுகிறேன். அப்போ எம் நாட் இஸ் ஈக்குவல் டு என்னது, எம் நாட்டு வேறு எங்கெங்கெல்லாம் எம்னு இருக்குது, இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ எம் பவர் சி டூ. அப்போ எம் நாட் ஈக்குவல் டு எம் பவர் சி டூ. அப்போ பவரில் இருக்கிறது மட்டும் என்ன, சி டூ ஈக்குவல் டு 0 தான். அடுத்தது எல் நாட்டுக்கான வேரியபிள்ஸ் மட்டும் எடுத்து எழுதுறேங்க. எல் வேரியபிள்ஸ் எல் நாட்டு ஈக்குவல் டு எல் பவர் ஏ டூ. இங்கே இருக்கிறது எல் பவர் ஏ டூ. அடுத்தது எல் பவர் பி டூ. அடுத்தது எல் பவர் மைனஸ் 3 இன்டூ சி டூ. அதுக்கப்புறம் எல். அவ்வளோதான், பவரில் 1. அப்போ இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுனா 0 ஈக்குவல் டு ஏ டூ ப்ளஸ் பி டூ மைனஸ் 3c2 ப்ளஸ் 1. சரிங்களா? அடுத்தது டி நாட்டுக்கானது. டி நாட் ஈக்குவல் டு என்னது, டி நாட் எங்கெங்கே டேர்ம்ஸ் இருக்குது, இந்த ஒரே ஒரு டேர்ம்ஸ் தான் இருக்குது. அப்போ டி நாட் ஈக்குவல் டு டி பவர் மைனஸ் 1 இன்டூ பி டூ. அப்போ இதையும் எடுத்து எழுதணும்னு வச்சுங்க. இங்கே c2 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டூன்னு வந்துருச்சு. அப்போ பி டூ ஈக்குவல் டு 0 தான். அப்போ அதன் மூலியமாக என்ன பண்ணுறோம், இந்த டேர்ம்ஸில் சாரி இந்த ஈக்குவேஷனில் நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், c2 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அதே மாதிரி பி டூவும் 0ன்னு வந்துடும். ஸோ அல்டிமேட்டாக எனக்கு என்னது, ஏ டூ ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? அப்போ ஏ டூ ஈக்குவல் மைனஸ் 1 கிடச்சிருச்சுன்னா நம்மளுடைய பேசிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, பை டூக்கான பேசிக் எக்ஸ்பிரஷன், அதில் கூட சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ பை டூ ஈக்குவல் டு நமக்கு கிடச்சிருச்சுன்னா ஏ டூக்கான வேல்யூ மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். விக்கு என்ன கிடச்சிருச்சு, பி டூக்கு பதில் 0ன்னு போட்டாச்சு. அதே மாதிரி சி டூக்கு பதில் 0ன்னு போட்டாச்சு. அப்போ டி பவர் மைனஸ் 1 இன்டூ எல் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ பை டூ ஈக்குவல் டு எல் பை டி. இது நம்ம இப்போ பை டூ டேர்முக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்தது ரிப்பீட்டடாக பை த்ரீக்கான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பை த்ரீக்கான வேரியபிள் என்ன, பேசிக் டைமென்ஷன், ரிப்பீட்டட் டைமென்ஷன்ஸ் இது டி வி ரோ, இது மூணுமே ரிப்பீட்டட் வேரியபிள்ஸு. அதுக்கப்புறம் என்ன, நான் ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸ் ஒன்று மியூ. சரிங்களா? இப்போ மியூக்கான வேல்யூ என்ன, இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிடுறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், பை த்ரீக்கு பதில் எம் நாட்டு எல் நாட்டு டி நாட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த எல் ஏ கியூபு இது எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அந்த ரிப்பீட்டட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறேன் டைமென்ஷன்ஸில். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த எம் நாட்டு எல் நாட்டு டி நாட்டு இந்த மூணுத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி அதோடைய வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறோம். அப்போ எம் நாட் ஈக்குவல் டு என்னது, இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ எம் சி கியூபு சாரி C3 இன்டூ இங்கே எம் பவர் 1. அப்போ C3 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ C3 ஈக்குவல் டு மைனஸ் 1. அதே மாதிரி எல் நாட் ஈக்குவல் டு எல் ஏ3 எல் பி3 எல் மைனஸ் 3 C3 இருக்குது. இங்கே வந்து எல் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இந்த நாலுமே இங்கே இருக்குது. அப்போ 0 ஈக்குவல் டு என்னது, ஏ3 ப்ளஸ் பி3 மைனஸ் 3C3 மைனஸ் 1ன்னு வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்னன்னா திருப்பி டி நாட் ஈக்குவல் டு என்னது, டி நாட்டுக்கான வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது, டி மைனஸ் 1 பி3ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே டி மைனஸ் 1ன்னு ஒன்று இருக்குது. அப்போ டி நாட் ஈக்குவல் டு டி மைனஸ் 1 பி3 இன்டூ டி மைனஸ் 1. அப்போ மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து தனியாக எழுதுறோம்னா 0 ஈக்குவல் டு மைனஸ் பி3 மைனஸ் 1. அப்போ மைனஸ் பி3 ஈக்குவல் டு ப்ளஸ் 1, பி3 ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறோம். அப்போ இதன் மூலயமா என்ன கண்டுபிடிச்சாச்சு, C3க்கான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, B3க்கான வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அப்போ அதை எந்த எக்ஸ்பிரஷனில் எடுத்து எழுதுகிறோம், இந்த எக்ஸ்பிரஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். C3க்கு மைனஸ் 1ன்னும் B3க்கு மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன வருது, A3 ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வருது. அப்போ அதுக்கப்புறம் A3 B3 C3 இந்த மூணு டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பேசிக் பை த்ரீ எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் டி பவர் மைனஸ் 1 வி பவர் மைனஸ் 1 ரோ பவர் மைனஸ் 1 இன்டூ மியூன்னு வந்துடும். அப்போ பை த்ரீ ஈக்குவல் டு அதுக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துடும். சரிங்களா? அப்போ மியூ டிவைடட் பை டி வி ரோ அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. அப்போ பை த்ரீக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி சேமாக
ரிப்பீட்டிங் ப்ரொசீஜர் தான் பை 4 இருக்கும். சரிங்களா? அப்போ கண்டுபிடிச்சோன்னா கடைசியாக நம்மளுக்கு என்ன கிடையாது, பை 4 ஈக்குவல் டு கே இன்ட்டு டின்னு வருது. இப்போ 4 ஈக்குவேஷன்ஸையும் 4 பை டேர்ம்ஸையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பை 1, பை 2, பை 3, பை 4 4 ஈக்குவேஷன்ஸையும் 4 பை டேர்ம்ஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அந்த 4 பை டேர்ம்ஸையும் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f1 ஃபங்க்ஷன் ஆஃப் பை 1, பை 2, பை 3, பை 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதிட்டு, அப்புறம் பை f ஃபங்க்ஷன் ஆஃப் பை டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்து எழுதிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு பேசிக் எக்ஸ்பிரஷன் எதன் மூலியமாக கண்டுபிடிக்க சொன்னாங்க, இந்த டெல் பிக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் வேரியபிள் அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை அப்படியே டெல் பி டிவைடட் பை ரோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணுறோம், 5 இன்ட்டு எல் பை டி மியூ டிவைடட் பை டி வி இன்ட்டு மியூ கமா கே பை டி அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். முக்கால்வாசி கேள்விகளில் இது மட்டும்தான் கேட்பாங்க. என்னன்னு கேட்பாங்கன்னா ஷோ தட்டுன்னு கேட்பாங்க. அதாவது டெல் பி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு ஷோ தட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதோட எழுதி முடிச்சிட்டா போதுமானது. சரிங்களா? சில இதில் எக்ஸ்பிரஷன் கேட்டு இருந்தாங்கன்னா அப்போ மட்டும் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் வேரியபிள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா முக்கால்வாசி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷோ தட்டுன்னு சொல்லி இது வரைக்கும் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ என்னன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகிறது என்னன்னா, இப்போ டெல் பிக்கு எக்ஸ்பிரஷன் கேட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸ்பிரஷனுங்கிறது என்னன்னா ஃபார் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட்டுங்கிறது ஹெச்எஃப். ஓகேங்களா? ப்ரெஷர் ஹெட்டோட டிஃபரன்ஸு ஹெச்எஃப்னு சொல்லுவோம். எக்ஸ்பிரிமெண்ட்டில் சேஞ்ச் இன் ப்ரெஷரு அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் ஹெட்டு ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? அப்போ டெல் பிங்கிறது என்னன்னா எல் பை டியோடைய ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பை டேர்ம்லேருந்து வெளில எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம்ஸ்லேருந்து டெல் பிங்கிறது எல் பை டியோடைய லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால அந்த ஒரு டேர்மை மட்டும் நான் பை டேர்ம்லேருந்து வெளில எடுத்துக்கிறேன். அப்போ டெல் பி டிவைடட் பை ரோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு பைலேருந்து வெளில எடுத்துட்டோன்னா இந்த எல் பை டியை வெளில எடுத்தாச்சு. அப்போ எல் பை டியை வெளில எடுத்துட்டோன்னா இப்போ டெல் பி ரோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு பை என்ன ஒன்று இருக்குன்னா எல் பை டின்னு இருக்கும் இன்டூ மியூ பை டிவி ரோ கமா கே பை டின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வி ஸ்கொயரு இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். என்னத்துக்குன்னா டெல் பி பை ரோவுக்கு மட்டும். சரிங்களா? இப்போ டெல் பி பை ரோன்னு போட்டோம்னா என்ன வருது, வி ஸ்கொயரு இங்கே வந்து பிளேஸ் ஆகிடுது, இந்த வி ஸ்கொயரு இங்கே போயிடுது. அப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணிக்கிறேன், டிவைடட் பை போத் சைட்ஸு பை ஜி, அதாவது ரோ ஜின்ற ஒரு வேல்யூவை கொண்டு வர்றதுக்காக, அதாவது வி ஸ்கொயர் பை ஜி அப்படின்ட்டு ரோ ஜி அப்படின்ட்டு கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு சைடும் நான் ஜியை வச்சு டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ டெல் பி டிவைடட் பை ரோ ஜி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஜி இன்ட்டு எல் பை டி பை டேர்மு அந்த டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னு வச்சிங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னா மொத்தம் நமக்கு ரெண்டு விதமான டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஒன்று வந்து மியூ டிவைடட் பை டிவி ரோ அப்படிங்கிறது என்னன்னா ரெனால்ட்ஸ் நம்பரு. சரிங்களா? அது என்னதுன்னா 1 பை ரெனால்ட்ஸ் நம்பரு. அதே மாதிரி கேடிங்கிறது என்னன்னா ஒரு ரஃப்னஸ் ஃபேக்டரு. சரிங்களா? அது ரஃப்னஸ் ஃபேக்டரு. இப்போ ரெண்டு விதமான ஃபேக்டரு இந்த டெல் பி பை ரோ ஜிக்கு இருக்குது. வெளில இருக்கிறது என்னன்னா வி ஸ்கொயர் ஜி இன்டூ எல் பை டின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டு இதை வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்காக ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபேக்டராக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 5 இன்டூ 1 பை ஆர்இ கமா கே பை டி, இது என்னது ரெனால்ட்ஸ் நம்பரு, இது வந்து என்னதுன்னா ரஃப்னஸ் ஃபேக்டரு. இதை எதுக்கு பண்ணிக்கிறேன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு நான் ஒரே சிங்கிள் டேர்ம்ஸாக மாற்றிக்கிறேன். சரிங்களா? சிங்கிள் டேர்மாக மாற்றிக்கிறேன்.
இப்போ சிங்கிள் டேர்ம்னா இந்த மொத்த டேர்மும் எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு எஃப்ன்ற டேர்மா நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க எஃப் ஈக்குவல் டு என்னது 5 இன்டூ ரோ மியூ டி வி மியூ கமா கேடி. கேடிங்கிறது என்ன ரஃப்னஸ் ஃபேக்டரு. இது என்னதுன்னா 1 ரெனால்ட்ஸ் நம்பர். இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டேன்னா எஃப் உடைய வேல்யூ இதுதான். சரிங்களா? அப்புறம் இருக்கு பாருங்க இந்த வி ஸ்கொயர் பை ஜி இன்ட்டு எல் பை டி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வெளில எடுத்து எழுதியாச்சு. அப்போ வி ஸ்கொயர் பை ஜி எல் பை டி இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து எழுதிட்டேன். மிச்ச டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எஃப்ன்ற வேலையாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ என்ன சரி டெல் பி டிவைடட் பை ரோ ஜி ஈக்குவல் டு 4f டிவைடட் பை 2 இன்ட்டு வி ஸ்கொயர் இன்ட்டு எல் டிவைடட் பை ஜிடி அப்படின்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த 4/2ங்கிறது இந்த இடத்துல எனக்கு தேவையில்லாதது தான். நான் ஏன் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஹெட்லாஸ் அதாவது சேஞ்ச் இன் ப்ரெஷருக்கான ஃபார்முலாவை என்னவாக இருக்கும்னா 4FL V ஸ்கொயர் டிவைடட் பை D இன்டூ 2Gன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது V ஸ்கொயர் இருக்குது, எல் இருக்குது, ஜி இருக்குது, டி இருக்குது, இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ எஃப்ன்றதுக்கான தான் இங்கே இருக்குது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு. அப்போ இந்த 4/2 மிஸ் ஆகுது இல்லையா, அந்த டேர்ம்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஹச்எஃப்ங்கிறது எதன் மூலியமாக நான் எடுத்துருந்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டேஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஹெட்லாஸுக்கான ஃபார்முலா இதுன்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டு கான்ஸ்டன்ஸை நான் வந்து இதில் இடையில உட்புகுத்துறதுனால எனக்கு எந்த விதமான சேஞ்சஸும் ஒரு 5 டேர்மில் ஏற்படாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது பக்கிங்ஹாம் தியரத்தில். ஸோ அதன் மூலியமாக நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னுடைய வசதிக்காக டெல் பி டிவைடட் பை ரோ ஜி ஈக்குவல் டு ஹச்எஃப் ஈக்குவல் டு இந்த 4/2ன்றதை இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நான் எனக்கு ஒரு முழுமையான எக்ஸ்பிரஷனாக கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோதான்ப்பா பக்கிங்ஹாம் பை தியரத்தில் உள்ள வேலைகள். சரிங்களா? என்னன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கு ரொம்ப ஈஸியானது இது. ஆனால் என்னன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். மறுபடியும் இப்போ இந்த ப்ராப்ளத்தை முழுசாக பார்த்துட்டீங்கன்னா இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் இதோடைய சுருக்கத்தை. என்னன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுக்கான விஷயத்தை எடுத்து எழுதுகிறோம். அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் தேவைன்றது எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டெல்பியும் ஒரு வேரியபிளாக இருக்குது. ஆக மொத்தம் ஒரு இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் ஈடுபடுது அப்படிங்கிறத இப்போ எடுத்து எழுதுகிறோம். சரிங்களா? இந்த டெல்பியோட ஃபங்க்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? அப்போ டெல்பிக்கு மொத்தம் 6 வேரியபிள், இந்த ப்ராப்ளத்தில் மொத்தம் 7 வேரியபிள்ஸு, அதாவது டெல்பியும் சேர்த்து. அப்போ ஈக்குவல் டு 0. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸு 7. இப்படி எடுத்து எழுதிக்கிறோம். நம்மளுக்கு மொத்தம் 7 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் என்ன ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸு 3 தான். அப்போ பை டேர்முங்கிறது என்ன 7ல் 3 பிடிச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 4 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸு. அப்போ 4 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் தான் 4 நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ் ரெக்வயர்டு தான் இப்போ கண்டுபிடிச்சது. அப்போ பை டேர்மு நான் மொத்தம் எனக்கு 4 தேவை. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் பை 1 பை 2 பை 3 பை 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பை டேர்முக்கும் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். எத்தனை வேரியபிள்னா ஒரு பை டேர்முக்கு m+1ன்னு இருக்கணும். அப்போ எம்ங்கிறது 3. அப்போ m+1னா மொத்தம் 4 வேரியபிள்ஸு. அப்போ ஒரு பை டேர்முக்கு 4 வேரியபிள்ஸ் தேவை. நம்மளுக்கு மொத்தம் இருக்கிறது 7 வகையான வேரியபிள்ஸு. அப்போ பை 1 பை 2 பை 3 பை 4க்கு சரிங்களா ஒவ்வொன்றுத்துக்கு 4 வேரியபிள்ஸ் தேவை. அப்போ என்ன பண்ணிக்கிறேன் 3 வேரியபிளை ரிப்பீட்டடாக வச்சுக்கிட்டு ஒரு வேரியபிளை எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 3 வேரியபிள் ரிப்பீட்டட் வேரியபிள்ஸ், ஒரு வேரியபிள் மட்டும் எல்லா இடத்துக்கும் 4 ஈக்குவேஷனுக்கும். அப்புறம் ஒவ்வொரு பை டேர்மையும் எடுத்து எழுதுகிறேன். இந்த A1 B1 C1க்கான வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன் பை 1 ஈக்குவல் டு M0 L0 T0ன்னு போட்டு ஒவ்வொன்றுத்துக்கான டைமென்ஷன் எடுத்து எழுதிட்டு அந்த m வேல்யூக்கு மட்டும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அப்போ C1க்கான வேல்யூ, B1க்கான வேல்யூ, A1க்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அது எல்லாத்தையுமே இந்த π1 இந்த பழைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு π-க்கான வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருது. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ரிப்பீட்டடாக π2க்கு, π3க்கு, π4க்கும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பேசிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷன் ஆஃப் f1, π2, π3, π3, π4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதுகிறோம். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் π1க்கான வேல்யூ, π2க்கான வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எழுதுனதும் நாம் இப்போ எதுக்கு கண்டுபிடிக்க வந்தோம், டெல் பிக்கு தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ அது எந்த இடத்துல இருக்குன்றதை பார்த்து அதை மட்டும் எடுத்து வெளியே எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம், மிச்ச வேரியபிள்ஸ் அதாவது π இன்ட்டு மிச்ச வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுறோம். 90% ஆஃப் த ப்ராப்ளம் அனாலிஸ்ட் எக்ஸாமில் இதோட முடிச்சிருவாங்க. அதாவது ஷோ தட் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. அதை மீறி கேட்டிருந்தாங்கன்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த இது வரணும். அதாவது இந்த ஒரு ப்ராப்ளத்தில் மட்டும்தான் இப்படி வரும். சரிங்களா? இல்லைன்னா பக்கிங்ஹாம் பை மெத்தடில் இதோட முடிஞ்சிடும். தேங்க்யூப்பா.